இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா வரப்போற 2025 நியூ இயர்க்கு அப்புறமா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வரப்போகும் புது புது அப்டேட் என்னலாம் அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டில் வந்துட்டு 2.0 அப்படிங்கிற ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த அப்டேட் வந்ததுமே அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இபிஎஃப்ஓல இருந்து இபிஎஃப்ஓ 3.0 அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூச்சரில் வரப்போகிற புது புது அம்சங்கள் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிக்கெஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிஎஃப் பணத்தை வந்து ஏடிஎம் மூலமாகவே நம்ம வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து நம்மளோட பிஎஃப் பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஆன்லைனில் வந்து நம்ம மேனுவலாக தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. அதனால நிறைய பேர் அவங்களோட பிஎஃப் பணத்தை எடுக்க முடியாமல் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையாக்கும் விதமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மூலமாக நம்மளோட பிஎஃப் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு நியூ ஃபியூச்சரை வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த நியூ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு கார்டு வந்து கொடுக்க போகிறதாகவும் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேலைகளும் இப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டு இப்போ செயல்முறையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 7 கோடி பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்டு, அதாவது பேங்க்ல கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு மாதிரியே ஒரு கார்டு வந்து ப்ரொவைட் வந்து பண்ண போகிறதாகவும், அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இபிஎஃப்ஓல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் வித் உங்களோட ஆதார் கார்டோட லிங்க்ல வந்து இந்த கார்டை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்ல உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த பேங்கோட ஏடிஎம்மாக இருந்தாலும் சரி அது மூலமாகவே நீங்கள் ஈஸியாக வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மனித தலையீடு அப்படிங்கிற ஒன்று வந்து ரொம்பவே கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப் அமௌண்ட்டை இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து மேனுவலாக கிளைம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் மனித தலையீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு ஹியூமன் பர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப்பை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே. ஸோ இந்த மாதிரி வெரிஃபை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒழுங்காக அவங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னாலோ, இல்லை நம்மளோட நேம் வந்து ஒழுங்காக அவங்களுக்கு கிளியராக வந்து விசியபிளாக ஆகாமல் இருந்தது அப்படின்னாலோ நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்து ரிஜெக்டட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரிஜெக்டட் ஆகும். பட் இந்த மாதிரியான ஏடிஎம் ஃபியூச்சர் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனித தலையீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய முறைகேடுகள் இது வந்து கணிசமாக வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் பணத்தை வந்து நம்ம இன்னுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஏடிஎம் மூலமாக வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அதோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சிஸ்டமேட்டிக் எல்லாத்தையுமே அப்கிரேட் வந்து பண்ணதுமே நெக்ஸ்ட் வரப்போகிற 2025 மே ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு கார்டு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இன்னுமே நிறையா சில பல மாற்றங்களையும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்போது நம்மளோட சேனலில் ரெகுலராகவே வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த அப்டேட் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய மாற்றங்களையும் ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு என்ன அப்டேட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஏடிஎம் ஃபியூச்சரை நீங்களும் ஈஸியாக யூஸ் பண்ணுறது எப்படி இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் அடுத்தடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே வாங்கக்கூடிய சேலரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 12% அமௌண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப்க்காக நம்ம வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு சேவிங்ஸ்க்காக நம்ம வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 12% வந்து இருக்குது. இது வந்து ஃபிக்ஸட். ஸோ வரப்போகிற இந்த ஒரு 3.0க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12% அப்படிங்கிறது நம்ம விருப்பப்படி நம்ம நினச்சா இதை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஃபியூச்சரையும் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேலரி வந்து நிறைய வருது, பட்
நான் அதில் அதிகமாக சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பேங்க்கில் போய்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போட்டாலும் உங்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்காது. பிஎஃப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இப்போதைக்கு 8.2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவில் டெபாசிட் வந்து பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படிங்கிற ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பிக்கஸ்டான அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கைக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சரை இபிஎஃப்ஓ வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமான அமௌண்ட்டை நான் வந்து பிஎஃப்க்கு வந்து பே பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் வரப்போகிற இபிஎஃப்ஓ 3.0 அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 12% இருக்குதுல்ல, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 15%ஆவோ 20%ஆவோ நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டெபாசிட்டட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபியூச்சரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்படி நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அதை நினைக்கிறோமோ அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 12%. அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமான அமௌண்ட்டை வந்துட்டு இபிஎஃப்ஓக்கு வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நம்ம வந்து மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு கம்பெனியோட பிஎஃப் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே மேனுவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 5% பேருக்கு மட்டும்தான் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒன்று வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகுது, அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, இல்லை டேட்டா மிஸ்மேட்ச், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால ப்ரீவியஸ் அக்கௌண்ட்டை வந்து ப்ரெசென்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆச்சுது அப்படின்னா நம்ம மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒன்று வந்து பண்ண தேவை கிடையாது. அப்போ ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற இபிஎஃப்ஓ 3.0ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேஷனாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்தாலும் அது ஒரு 5% பேருக்கு தான் வந்து நடைமுறையில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வரப்போகிற இந்த ஒரு 3.0 அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 100% வந்து லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ரிலீவ் ஆகி நம்ம அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அடுத்த மெம்பர் ஐடி கிரியேட்டட் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள பிஎஃப் பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் கம்பெனிக்கு உங்களுக்கு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒன்று வந்து ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஈஸியாக ரிசால்வ் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அக்கௌண்ட்டில் தான் மொத்த பேலன்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஏடிஎம்மில் பணம் வந்து வித்ட்ரா வந்து பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு லான்ச் ஆகும்போது இந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆனால் மட்டும்தான் அந்த ஏடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் ஏடிஎம் வித்ட்ராவல் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் அக்கௌண்ட் வந்து அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருந்ததுன்னா நம்மளால் அந்த ஃபெசிலிட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் லான்ச் ஆகும்போது ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாவது ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட பிஎஃப் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரிக்வெஸ்ட் வந்து ஆன்லைனில் வந்து போட முடியும். ஸோ நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுவோம், ஒரு 6 மாதம் தான் ஒர்க் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் ரிலீவ் ஆயிருவோம். ஸோ அந்த பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடிலாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் மினிமம் 6 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நம்மளோட பிஎஃப் பணத்தை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருந்தது. இப்போ நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட பிஎஃப் பணத்தை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் வரப்போகிற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு மாதம் தான் வந்து ஒர்க் பண்ணி சேலரி வாங்கியிருக்கீங்க, அதோட அந்த பிஎஃப் பணம் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட அந்த பணத்தையும் நீங்கள் எடுக்கிறதுக்காக ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட்டட் வந்து பண்ணலாம். அதாவது நம்ம ஏடிஎம்மில் பணத்தை வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற இந்த 3.0ல வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுக்க முடியாமல் விட்டுட்டு வந்திருப்பாங்க இது வரைக்கும். ஸோ இனிமேல் வரப்போகிற அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் உங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சு அந்த பிஎஃப் பணம் அதில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த பணத்தை கூட உங்களால் ஈஸியாக ஏடிஎம் மூலமாக வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபியூச்சரும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரப்போகிற அப்டேட்லேயே மிகவும் ஹைலைட்டான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்மில் பணம் வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் தான். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இனிமேல் வந்துட்டு ஆன்லைனில் மேனுவலாக கிளைம் பண்ணுறது, அதுக்கப்புறம் மேனுவலாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து வராது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற காலங்களில் சீக்கிரமாக ரிசால்வ் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரப்போகிற இந்த
அப்டேட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேயும் நிறைய புது புது அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்டேட் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் வந்து பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே இப்போவே பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து எந்த ஒரு அப்டேட்டையும் பண்ணுறதுக்கான நியூ ஃபியூச்சர் எதுவும் கொடுக்கல. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே அப்டேட்டட் வந்து பண்ணும்போது அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறதையும் வீடியோ மூலமாக அப்டேட் வந்து பண்ணுறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வரப்போகிற புது புது மாற்றங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய கரெக்ஷனுக்காக ஆன்லைனில் வந்துட்டு நம்ம வந்து ரிக்வெஸ்ட் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து வரலாம். அதே மாதிரி நிறைய பேரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் இஷ்யூ இருக்குது. இந்த ஓவர்லாப்பிங் இஷ்யூ இருக்கிறவங்க மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒன்று வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓவர்லாப்பிங் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ரிசால்வ் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு ஓவர்லாப்பிங் இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்ச காலம் வந்து வெயிட் பண்ணுங்க. அதை சரி பண்ண முடியலை அப்படின்னா வரப்போகிற அந்த நெக்ஸ்ட் இயர் ஜூன், மே, ஜூன் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு தீர்க்கப்படாத இந்த ஒரு ஓவர்லாப்பிங் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒன்று உங்கள் அக்கௌண்ட்டில் நடந்துச்சுன்னா உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே ஈஸியாக ரிசால்வ் ஆயிரும். ஸோ வரப்போகிற அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வந்து எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் இவங்க வந்து ஓவர் கம் சொல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.